38 வருஷமா அவர் அங்கேயே இருக்காரு. எப்படியோ ஒண்ணு இவருக்கு உடம்பு சரியில்ல. இவர் இங்கிருந்து எழுந்து கசஞ்சு அங்க போறதுக்குள்ள யாரோ ஒருத்தர் குதிச்சு. அப்ப இவர் முயற்சி பண்ணாம இருக்காரா? இல்லவே இல்லையே. இவர் விடாத 38 வருஷமா முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு. ஆமா, இன்னைக்கு நம்ம கூட சரி, நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா நம்ம விடாம முயற்சி பண்ணணும். இந்த வசனம் பாருங்க, எதுக்காக கர்த்தர் இதை சொல்றாருன்னு நம்ம பார்த்தோம்னா, நம்ம கூட விடாம ஜபிக்கணும்னு சொல்றாரு. ஒரு பிரச்சனை உனக்கு இருக்கா, அந்த பிரச்சனையிலிருந்து நீ விடுதலை வாங்கிக்கணும்னா நீ விடாம ஜபிச்சப்போ கர்த்தர் கண்டிப்பா உன்னை சந்திப்பாருன்னு சொல்றாரு அவரு. ஆமா, அந்த ஆள் பாருங்க எவ்வளவு தூரம், எத்தனை 38 வருஷமா அவர் அந்த இடத்துல அங்கேயே இருந்து, அங்கிருந்து அவர் அசையல, எங்கேயுமே போகல, அதே மண்டபத்திலேயே இருந்தாரு. 38 வருஷமா அவர் ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருக்காரு. அவர் சோம்பேறி கிடையாது அவர் இந்த இடத்துல, இல்லையா? அவருடைய முயற்சியை பார்த்து தான் கர்த்தர் அவர்கிட்ட வந்திருக்காரு. இன்னைக்கு நீங்க கூட விடாம முயற்சி பண்ணுங்க. எதுவா இருந்தாலும் சரி, எந்த கட்டுக்களா இருந்தாலும் சரி, எந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு மலையா இருந்தாலும் சரி, அது உடைக்கப்படுமாங்க.